ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 29வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். போன பாடல்ல என்ன சொல்லி முடிச்சார் பார்த்தோம். அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சித்திக்கும் அப்படின்னு சொன்னார். இதுல என்ன சொல்ல போறார் பார்க்கலாம். சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. எல்லாம் அவளைத்தான் சொல்ற, எல்லாமாகவே அவள்தான் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்ற. சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே அப்படின்னு சொல்ற. சித்தி வேணும் மனிதனுக்கு. சில பேர் ரொம்ப ஆசைப்படுவா, எத்தனை காரியங்கள் நம்மளால முடியாதது உண்டான சித்திகள்லாம் அடைஞ்சு கெட்ட வழியில உபயோகப்படுத்துறதுக்கு பண்ணுவா. அது பண்ணினால் உலகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய சித்திகளை தான் அவ கையாளணும். இல்லாட்டா அவளுக்கே அது கெடுதலா முடியும். இதுல என்ன சொல்ற, ஏன்னா ரொம்ப பேருக்கு ஆசை, நாம என்ன காரியம் செய்யறோமோ நான் நினைச்சபடி அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும். நம்ம நினைச்சபடி இந்த காரியம் முடிஞ்சா எப்படி இருக்கும். அப்போ அந்த காரியம் முடிக்கிறதுக்கு என்ன வேணும்? சக்தி, அந்த ஒரு ஆற்றல் வேணும். அப்போ அந்த ஆற்றல் மனசுக்குள்ள நம்மளுக்கு ஒரு எண்ணம், நல்ல வன்மையான எண்ணம். அதாவது என்ன எண்ணம்னா அது திண்மையா இருக்கணும். அந்த என்ன எண்ணம் தோன்றுகிறதோ நல்ல எண்ணங்களாக வலிமை மிகுந்ததாக அந்த எண்ணங்கள் இருக்கும்போது அது காரியத்துல நம்மளுக்கு அது வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா திருக்குறளை எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறின் அப்படிங்கிற. அப்போ மன ஒருமைப்பாடு, அந்த மனசுல அந்த குவிப்பு நிலை வேணும், மன ஒருமைப்பாடு. அப்பதான் மன திண்மை ஏற்படும், நமக்கு அந்த சக்தி கிடைக்கும். மனத்தை ஒருமுகப்படுத்துதல். மனசு நம்மளுக்கு எங்க நம்ம நினைக்கிறோமோ அங்க இருக்காது. இங்க உட்காந்துட்டு இருக்கும் போதே எங்கேயோ எத்தனையோ ஹார்ஸ் பவர். அதுக்கு சொல்லுவா, மனசு ஒரு குரங்கு, எப்படியெல்லாம் தாவும், எந்த சமயத்துல என்ன நினைக்கும், எங்க போகும்னே தெரியாது. அப்போ அந்த மனசை நம்ம சிவானந்த நகரில சொல்லியிருப்பார் ஆதிசங்கர பகவத் மகளினோட மனசுன்றது ஒரு குரங்கா இருக்கு, நீ என்ன படைச்சிட்டு அதோட லகான நீயே வச்சுக்கோ, ஏன் என் கையில அந்த இதை கொடுத்துடாதே, அந்த மனசுங்கிற குரங்க கட்டி அதை என் கையில கொடுத்தேன்னா அது நான் என் சொல்படி ஆட ஆரம்பிச்சிடும், நீ வச்சுக்கோ அந்த கயிறை, அதை நீ ஆட்டி வித்தால் நான் நன்னாக இருப்பேன் அப்படின்ப. அத மாதிரி நம்மளுடைய மனசு குவியணும். மனசுல ஒருமுகப்படுத்தும் போதுதான் அந்த மன திண்மை ஏற்படும். அப்ப அதற்கு மனசை ஒருமுகப்படுத்துவதுன்னா என்ன வேணும்? தியானம். நம்மளுடைய சிந்தனை ஒரே இடத்துல குவிக்கப்படணும். அப்படி தியானம் பண்ணும் போதுதான் அது தவமாக மாறும் இல்லையா? அதுதான் தவம். அப்போ இந்த தவம் பண்றா, முனிவர்கள் எல்லாம் தவம் பண்றா, சித்தர்கள் சொல்றா, இவர்களுக்கு எல்லாம் மனசை அடக்கக்கூடிய அந்த சக்தி கிடைச்சதுனாலதான் அவர்களுக்கு எல்லாம் அந்த ஆற்றல்கள் சேர்றது. அந்த ஆற்றல்கள் வருது இல்லையா, அதுதான் சித்தி. எந்த அஷ்டமா சித்தி, மொத்தம் 8 விதமான சித்திகள் சொல்லுவா. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசித்வம், வசித்வம். அனிமா அப்படின்னா எல்லாருக்குமே அஷ்டமா சித்திகள்ங்கிறா. அப்படின்னா அது என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசை வரும். அப்போ எத்தனை விதமான சக்திகள் சித்திகள் அப்படின்னா 8 சித்தி சொல்லியாச்சுன்னா, இப்ப அனிமானா அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம ஒரு இடத்துல இருக்கோம், எல்லாருக்கும் நடுவுல இருந்துட்டே என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல இருந்து இஷ்டத்துக்கு எங்க வேணா அப்படியே போயிட்டு வரதுக்குள்ள அந்த சக்தி எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவர்கள் கண்களுக்கெல்லாம் தெரியாமலேயே தன்னுடைய உருவத்தை சுருக்கிண்டு
அப்படியே இது படிப்பா. ஏன்னா இது யாருக்கு கிடைச்சது? ஆஞ்சநேயர் நம்ம பார்த்திருக்கலாம். லங்கைக்குள்ள போகும்போது என்ன பண்ணினார்? தன்னுடைய பெரிய உருவத்தை சின்னதாக்கிட்டு கண்ணுக்கே தெரியாம போனார் அப்படின்பா. அவருக்கு அதனாலதான் எந்த விதமான சித்தியையும் நல்லதற்காக உபயோகப்படுத்தணும். இப்ப அனிமான்னா அப்படி பார்த்தாச்சா, எல்லாருக்கும் நடுவுல இருந்தாலும் அவர்கள் கண்களுக்கு புலப்படாமல் தன்னை சுருக்கி கொள்ளலாம். மகிமா அப்படின்னா சொல்லுவா எல்லா இடங்களிலும் ஒரே காலத்துல. ஏன்னா இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லுவா, பார்த்தா அங்கேயும் இருக்கானே இங்கேயும் இருக்கானே அப்படின்பா. அப்ப அந்த சித்தி, அந்த மகிமா அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஒரே சமயத்துல இருக்கிற மாதிரி காட்சி கொடுக்கறது. அடுத்தது கரிமா. கரிமானா அப்படியே அப்படியே உடலை கனமாக்கிண்டே போறது. ஆஞ்சநேயருக்கு அந்த சக்தி இருந்தது. பீமன் தூக்க முடியாம ஆஞ்சநேயரை தூக்கறதுக்கு தூக்கு அப்படின்பா. அவர் குரங்கு தானேன்னு அசால்ட்டா தூக்க போகும்போது முடியாது, உடம்பு அப்படியே கனமாயிண்டே போகும் அவருக்கு. அப்போ அந்த சக்தி, அந்த கரிமா, உடலை கனமாக்கி கொள்ளுதல். அடுத்தது லகிமா. இது ரொம்ப லேசாக்கிக்கலாம் உடம்ப. லகு அப்படின்னு சொல்லும் போதே தெரியும், ரொம்ப லேசாக்கிட்டு நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்துல கிளம்பி எப்படி போக முடியும், உடலை லேசாக்கிக்கிறது. அடுத்தது பிராப்தி. யார் இதுவும் வேண்டாம், எனக்கு இந்த காரியம் இப்ப நடக்கணுமா, அத நடக்கணும், அது நடந்துரும். எப்படி? ஒருத்தருக்கு ஒரு உதவியும் வேண்டாம், அதான் பிராப்தி. ஒருத்தர் உதவியும் இல்லாமல் எந்த நினைத்த காரியத்தை நினைத்தபடி நிறைவேற்றுவது. அடுத்தது பிராகாமியம்பா. பிராகாமியம், எனக்கு இப்ப இந்த இடத்துல எனக்கு இது வேணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சாச்சுன்னா அவர் நினைச்சா அந்த இடத்துக்கு அது வந்துடும். பிராகாமியம், அது ஒரு சித்தி. ஈசித்வம். ஈசித்வம்னா ஈசனை போல, அதாவது தெய்வத்தை போல தனக்கும் அந்த சக்தி எல்லாம் கிடைக்கணும்னு நிறைய பேர் அதை தப்பான வழியில பயன்படுத்தி அழிவே ஏற்பட்டிருக்கு அவளுக்கு. நம்ம நிறைய பேரை பார்க்கலாம் இந்த மாதிரி சித்திகள் தவம் படையறா அப்படின்ட்டுலாம் பார்க்கும்போது. வசித்துவம், எல்லாரையும் வசியப்படுத்துறது. யாரை நினைச்சாலும் அப்படி பார்த்தோன்னே அவருக்கு அடிமையாயிடுவான். வசியப்படுத்துறது இல்லையா, வசித்துவம். அப்போ இந்த மாதிரி 8 விதமான சித்திகள், அஷ்டமா சித்திகள். இப்போ இந்த சித்தி எல்லாமாகவே இருப்பவள் யாரு? அம்பாள். ஏன்னா அவள் மகா சித்தி. லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்திருக்கோம், மகா சித்தியாக இருக்கக்கூடியவள். இந்த தவ முனிவர்களுக்கு எல்லாம் சித்தர்கள்னு பேர் வரும். ஏன்னா அவர்களை இந்த சித்திகளை எல்லாம் கைவர பெற்றவர்கள் அவர்கள். 11 சித்தர்கள் நம்ம பார்த்திருக்கோம். எத்தனை பேரை பார்ப்போம் 11 சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவா. அதுல தலையாயவர் சொல்லும் போது அகத்தியர் பாப்பா இல்லையா. நான் 11 சித்தியர்கள், 18 பேர். நக்கீரர், அகஸ்தியர், புலத்தியர், பாம்பாட்டி சித்தர், இசைக்காடர், கோரக்கர், ராமதேவர், சட்டநாதர், கமலமுனி, புன்னாக்கீசர், காலாங்கி சித்தர், போகர், கொங்கணர், கருவூரார், திருமூலர், மச்சமுனி, அழுகண்ணர், புலிப்பாணி அப்படின்னு சொல்லுவா. இந்த அஷ்டமா சித்திகள் இவர்கள் எல்லாம் கைவேறம் பெற்றவர்கள். 11 சித்தர்கள். இன்னமும் சொல்லுவா 9 கோடி சித்தர்கள் இருக்கின்றார்கள்னு ஒரு இதுவும் சொல்லுவா. திருவாவடுதுறைங்கிற தலத்துல இவர்கள்லாம் இருந்து தவம் பண்ணி அருளை பெற்றார்கள்ங்கிறதுனால நவகோடி சித்தவாசபுரம்னு அதற்கு பெயர் அப்படின்னு சொல்லுவா அந்த திருவாவடுதுறைக்கு. அப்ப இந்த சித்தர்களுக்கு அவர்களுக்கு வேணுங்கிற சித்திகளை எல்லாம், உயர்ந்த சித்திகளை எல்லாம் அருளக்கூடியவள் யாரு? அன்னை அபிராமிங்கிறார். இந்த இதுல அவர் அபிராமியா சொல்றார். அம்பாளுக்கு அந்த சக்தி எல்லாம் உண்டு. ஏன்னா சித்தேஸ்வரி, சித்தமாதா. லலிதா சஹஸ்ரநாமத்துல இந்த நாமங்கள்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம். அப்போ சித்தியாக இருப்பவள், சித்திகளை சித்தர்களுக்கு வழங்கக்கூடிய அன்னையாக இருப்பவள் அப்படின்னு சொல்ற. சித்தியும் சித்தி தழைக்கும் அப்படின்னு சொல்ற. இதை கொடுக்கக்கூடியவளும் அவளாகவே இருக்கின்றாள் அப்படின்னு சொல்ற. சித்தியும் சித்தி தரு தெய்வமாகி திகழும் பராசக்தியுமாகவே அன்னை இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற, இவளுக்கு எல்லா சக்திகளுக்கும் மேற்பட்டது அம்பாள். அந்த சக்தி, அம்பாளோட சக்திக்கு இணையா யாரை காட்ட முடியுமா? யாரையும் இல்லை. அவளுக்கு மேலான சக்தி உள்ளது எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாவற்றிற்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள். அவளுக்கு மேல ஒருத்தர் கிடையாது. தனக்கு மேல யாரும் இல்லாதவளாக இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு பெற்றவள். அதனால தான் பராசக்தி அப்படிங்கிறோம். அவள் எல்லா சக்திகளுக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள் பராசக்தி. இதுவும் லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம அனுபவிச்சிருக்கோம்.
அடுத்தது சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் அப்படின்னு சொல்ற. அப்போ சக்தியும் சிவமும் எப்பவும் ஒன்றாகத்தான். அப்போ சக்தி இல்லைன்னா சிவம் இல்லை, சக்தியோடு சேர்ந்தால்தான் சிவம் அதற்கு ஒரு இது கிடைக்கிறது இல்லையா. அப்போ சிவம் எனும் பொருளும் ஆதிசக்தியோடு சேரின் எத்தொழிலும் வல்லதாம் அவள் பிரிந்திடின் இயங்குதற்கும் அரிதாம் அப்படின்னு சௌந்தரிய லகரியில அழகா சொல்ற. சிவம் சிவசக்தியா யுக்தோ எதிபவதி சக்த பிரபவிதம் அப்படின்னு சொல்ற. அப்போ சிவம் தான் சக்தியாக தழைக்கிறது. சிவம் எப்படி நம்ம இன்னும் நிறைய பார்த்திருக்கோம். சூரியன், சிவன் சூரியன்னா அதோட சக்தி என்னது? வெப்பம். சிவம் நீர்னா அதோட சக்தி குளிர்ச்சி, தன்மை இல்லையா. நீரின் தன்மையனல் வெம்மை என தனை அகலா திருந்து சராச்சரங்கள் ஈன்ற பெண்மை உருவாகிய ஆனந்த கொடி அப்படின்னு சொல்றார். பெண்மை உருவாகியதன் ஆனந்த கொடியாக திருவிளையாடல் புராணத்துல அம்பாள் சொல்லப்படுகின்றாள். அப்படி எப்பொழுதும் வேதம் இல்லாமல் அபேதமாக இருவரும் ஒன்றாகவே சிவமும் சக்தியும் ஒரு பொருள் இருக்குன்னா அதோட இருவேறு நிலையாக அவர்கள் இருக்கின்றார்கள். பொருளும் எதாவது சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் பார்த்தோம். அப்போ பொருளும் ஆற்றலும் அப்படின்னு சொல்வா. இரண்டும் ஒன்று, இரண்டும் ஒன்றாக இருக்கும் போதுதான் அதுக்கு சக்தி கிடைக்கின்றது. அப்போ சிவமும் சக்தியும் எப்படி இரண்டு விதமானவர்கள் அல்ல, இரண்டு பேரும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அம்பாள் தான் சிவம், சிவமூர்த்தி அப்படின்னு சொல்லுவா. அம்பாளை சொல்லும் போது சிவமூர்த்தி, சிவகரி அப்படின்னு சொல்லப்படுகின்றாள். லலிதா சஹஸ்ரநாமத்துல சிவமூர்த்தி சிவபெருமானுடைய திருவுருவமாகவும் இருப்பவள் அம்பாள். அதனால தான் சக்தி தழைக்கும் சிவமும் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த இதுல. அடுத்தது அம்பாளை நம்ம வழிபடுறோம் இல்லையா. வழிபடுவது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வழிபடுறோம். நம்ம என்ன பண்றோம்? எனக்கு இதை தரணும், நான் என் வாழ்க்கை எப்படி ஸ்மூத்தா போகணும், எண்ணெய் இட்ட மிஷின் மாதிரி அப்படியே ஸ்மூத்தா போகணும்னு வேண்டி நான் இன்னொருத்தர் என்ன பண்ணுவா, நான் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன், அம்மா ஒரு தடங்கள் இல்லாம இதை நிறைவேற்றி கொடு, எனக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் போக்கு. இப்படி எத்தனை நிறையவே தேவர்கள் எல்லாம் கூட யாரு இந்திரனுக்கெல்லாம் பதவி நிலைக்கணும்னு அம்பாளை பூஜை பண்ணியிருக்காரு. அதுதான் சொல்றாரு. எல்லாருமே தங்களுடைய பதவி நிலைக்கிறதுக்கு கூட வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. ஏன்னா தான் வாழ்வதற்காக அம்பாளை வாழ்த்தி பாடுகின்றார்களாம் அவர்கள். அப்போ உண்மையான பக்தர்கள் யாருன்னா எல்லா இறைவனோட ஒன்றி போக வருது, அந்த நிலைமை வரணும், எல்லாவற்றிலும் விடுபட்டு அம்பாளோட ஒன்றுபடணும். அதுதான் முக்கியமான பக்தி. அப்போ அந்த பக்தி எப்படி வரும்? அதுதான் முக்தின்னு சொல்லப்படுறது. எல்லாவற்றிலையும் பற்று நீங்கி பற்றுக பற்றற்றான் தாள் அப்படின்னு. ஏன்னா அந்த பற்று போகணும்னா அவனுடைய பற்றற்றவனுடைய தாளை பணியணுங்கிற மாதிரி அப்பேற்பட்ட அந்த விடுதலை தான் முக்திங்கிற. அப்போ அந்த பக்தர்கள் என்ன பண்றாளாம், எனக்கு இதுவுமே வேண்டாம், உன்னோட திருவடி போரும் முக்தி கொடுக்கணும்னு அந்த தவம் பண்ண ஆரம்பிக்கிறா இல்லையா. அப்ப நிஷ்காமி, எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் அப்படியே அவளையே நினைச்சு இருக்கும்போது, அவளுடைய சரணாரவிந்தத்தையே நினைத்து தவம் பண்ணும் பொழுது அவர்களுக்கெல்லாம் அம்பாள் என்ன செய்யறா, முக்தியை கொடுக்கின்றாள் அவள். அப்போ ஆனந்தமயமான அந்த முக்தி நிலை, இதெல்லாம் இங்கெல்லாம் அனுபவிக்கிறோமே இந்த சிற்றின்பம், இதெல்லாம் க்ஷண நேரத்துல அழியக்கூடியது. ஆனால் நாம இதையே சாஸ்வதம் நினைச்சுட்டு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஆனந்தமானது பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய முக்தி நிலையை நம்ம வேண்டணும். ஆனந்தமே உருவமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால முக்தி கிடைத்ததுன்னா அந்த ஸ்வரூபம் தான் ஆனந்த ஸ்வரூபம், பேரானந்தம், முக்தி ஸ்வரூபிணி அம்பாள். தவம் முயல்வார் முக்தியும், அந்த முக்திக்கு அடுத்தது வித்தாகவும் இருக்கக்கூடியவள் அம்பிகை தான் அதற்கு வித்தும். அப்போ முக்திங்கிறது எப்ப கிடைக்கும்? ஞானம். அந்த ஞானம் வரணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஞானமேனு தேடிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இந்த ஞானம்ன்ட்டு நம்மளுக்கு இந்த ஞானம் வரணும்னா, அந்த முக்தி வரணும்னா அது ஞானம் இருந்தால்தான் கிடைக்கும். ஞானம் யாரு? அம்பாளோட ஸ்வரூபம் தான் ஞான ஸ்வரூபிணி அவள். நம்மளுக்கு நிறைய மாயை சூழ்ந்து இப்படியே இருட்டு, அந்த அவித்யா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வித்யை இல்லாம போறது.
அப்போ அடுத்த பிறவிக்கு காரணமே அந்த அவித்யை தான். நம்மளுக்கு எல்லாமே இது செஞ்சா அது கிடைக்கும், அது செஞ்சா அது கிடைக்கும். அப்போ பிறவியிலிருந்து விடுதலை கிடைக்கணும், முக்தி இன்பத்தை அடையணும், அவித்யை அறியாமை போவதற்கு ஞானத்தை நாம் அடையணும். அப்போ அந்த ஞானம் கிடைச்சதுன்னா நமக்கு எது உண்மை நிலைங்கிறது புரியும் நம்மளுக்கு. அப்பதான் அதுதான் உண்மையை நம்மளுக்கு புறப்படுத்தக்கூடிய ஞானம் வந்துருச்சுன்னா உண்மை நிலை என்னங்கிறது நம்மளுக்கு புரியும். இதெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு இதுவா? ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் அழியக்கூடியது. அந்த நிலை ஞானம் கிடைத்ததுனால்தான் நம்மளுக்கு உண்மை நிலை தெரியும். அப்போ அறிவு வளர்ந்து மலர்ந்து அது தெளிந்து நிற்கும் போது நம்ம கிட்டக்க இந்த அறியாமை ஓடும். அப்போ அந்த மெய் ஞானம் கொடுக்கக்கூடிய முத்திக்கு வித்தான மெய் ஞானம் யாரு? அம்பாளை சரண் புகுந்தாச்சுன்னா போறோம். அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம்னு சொல்றது இதுதான். அப்போ நம்மளுக்கு சிறந்த அறிவை கொடுக்கக்கூடியவள் அம்பாள். முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்து எழுந்த புத்தியுமாக. இப்ப நமக்கு அறிவுக்குள்ள யார் இருக்கா? அம்பாள். அதை உணரும்படி செய்பவர்களுக்கும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அப்ப அதற்கும் நம்மளுக்கு அம்பாளோட அருள் வேணும். நம்மளுக்கு ஒரு இது இருக்குன்னா அதை நம்மளுக்கு தெரிவிக்க கூடியதாக அம்பாள் நம்மளை அறியும்படி செய்விக்கவளாக இருக்கின்றாள். அறிவு எப்படி? வைரம் போன்றது அப்படிங்கிற. ஏன்னா வைரம் எப்படி ஒளியில் சிறந்த ஒளிராக இருக்கக்கூடியது. அறிவு ஒளிர்வதுதான், அதுதான் வைரம் போல அப்படின்ட்டு. இப்போ அம்பாள் அதை நமக்கு தூண்டி விடுறாளாம். தூண்டி நம்மள்கிட்ட இருக்கிறத தூண்டி விட்டு நம்மளுடைய புத்தி, அந்த ஞானம், இது முளைத்தெழுந்த புத்தியை கொடுக்கக்கூடியவள் அம்பாள் தான் அப்படிங்கிற. அறிவென்னும் விளக்குக்கு ஒளி தரும் சுடர் அம்பாள். அப்ப அறிவென்னும் மலர் அது மணரச் செய்பவள், மணக்கச் செய்பவளும் அம்பாள் தான். அவளுடைய குன்றில் இட்ட விளக்காக மாற்றுவாள். குடத்தில் இட்ட விளக்கை குன்றில் இட்ட விளக்காக மாற்றக்கூடியவள் அம்பாளுக்கு சக்தியினாலதான் முடியும். அவள் கொடுக்கிற அந்த ஞானம், அதன் மூலமாகத்தான் எல்லாமே கிடைக்கும். அப்போ அம்பாள் புத்தியை மட்டுமா பாதுகாக்கிறாள்? என்ன செய்யறா? எல்லாம் மூன்றாக செய்வது எல்லாம் அவள் தான். திரிபுரங்கள் எல்லாவற்றையும் புறக்கிறாள். அதனால திரிபுர சுந்தரி அம்பாள் நாமம் இல்லையா? திரிபுர சுந்தரி. புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே. சித்தியிலேந்து திரிபுரங்கள் வரைக்கும் எல்லாமாகவே இருப்பவள் அன்னை தான். அதனாலதான் அன்னையோட இது எப்படி புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே அப்படின்னு சொல்ற. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய உள்ள இருப்பதை புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணணுமா? சித்தியை வேண்டாமல் சக்தியை விரும்பணுமா. ஏன்னா அம்பாளே சித்தியை கொடுக்கக்கூடியவள். அப்ப வேற யாராவது சித்தி தரும் அன்னையாகிய தெய்வத்தை வேண்டுவதுதான் நம்ம செய்ய வேண்டிய பெரிய காரியம். சித்தியும் அவளாக இருக்கின்றாள், சித்தி தரும் இதமாகவும் இருக்கின்றாள் அம்பாள். அப்படின்னா நம்மளுக்கு சித்தி கிடைச்சிடுச்சுன்னா எல்லாமே நம்ம கூட வந்துடும் இல்லையா? அதனாலதான் சக்தி உபாசகர்களுக்கு சக்தி அருளுக்கும் சக்தி தான் சித்தி அப்படிங்கிற. அப்போ என்னெல்லாம் சொல்ற சோமசுந்தர பெருமான் என்ன பண்ணினார்? திருக்கல்யாணத்துல வல்ல சித்தராக சித்து விளையாடல் எல்லாம் பண்ணி நிறைய லீலைகள் எல்லாம் பண்ணினார். நம்ம திருவிளையாடல் புராணத்துல பார்த்தா தெரியும். கல் யானைக்கே கரும்பு கொடுத்தார் இல்லையா? வாய் திறவாத கல் யானைக்கே கரும்பூட்டி அப்படின்னு சொல்லுவா. அப்போ எப்படிப்பட்ட இதர் அவருக்கு எல்லாமே சித்திகள் எல்லாமே. கல் யானைக்கு கரும்பு ஊட்டக்கூடிய அப்படின்னா அப்ப எப்பேற்பட்ட சித்தராக இருக்கக்கூடியன்றார் அவர். அட்டமா சித்தி கீர்த்தி திருவகல்ல என்ன சொல்றார்? பட்டமங்கையில் பாங்கா இருந்து அட்டமா சித்தி அருளிய அதுவும் அப்படின்னு சொல்ல மாதிரி கீர்த்தி திருவகல்ல மாணிக்கவாசக பெருமான் பாடியிருப்பார். அப்போ பரகாய பிரவேசம் இது எல்லாமே சித்து வேலைகள் தான். சித்தி பெற்றதனால்தான் கிடைக்கக்கூடியதாக இதெல்லாம் தோன்றுகின்றது. அப்போ எல்லாமே உலக நன்மைக்காக ஒரு காரியம் செய்யப்படும் போது அந்த சித்து வேலையும் கூட மிகச் சிறந்ததாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறார். ஏன்னா அம்பாள் நமக்கு எதை கொடுக்கின்றாலோ அதுவே ஆகி அவளே இருக்கின்றாள்.
அப்போ அவர்களுடைய அறிவுக்கு எல்லாம் அறிவாக இருந்து அதை அவர்களுக்கு தெரியப்படுத்துபவளும் அவள்தான். எல்லா பொருளுமாக இருப்பவள், எல்லா ஆற்றலும், எல்லா கடவுளும், எல்லாவற்றிற்கும் ஆதியும் அந்தமும் எல்லாமாக முடிவாகவும் எல்லாமாகவே இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லிதான் சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே அப்படின்னு சொல்வார். அறிவினுக்குள்ள நின்று பாதுகாக்கும் திரிபுர சுந்தரியாக இருக்கக்கூடியவள். புறம் மூன்று மூன்றாக இருப்பதெல்லாமே அவள் திரிபுர நாய், திரிபுர சுந்தரி. திரிபுரம் அப்படின்னாலே அஷ்டமா சித்தி. அந்த சித்திகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்ற பராசக்தி, சக்தியை தன்னிடத்தை தழைக்கச் செய்த பரமசிவமாகவும், தவம் புரிபவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்தி இன்பமாகவும், அந்த முக்தியை பெறுவதற்கு மூலமாகவும், மூலமாகி தோன்றி எழுந்த அறிவு ஆகிய எல்லாமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் தான். அறிவினுக்குள்ளே நின்றும் பாதுகாக்கக்கூடிய திரிபுர சுந்தரியும் அவளே அப்படின்னு சொல்றார். புறம் அப்படிங்கிறது அப்படி சித்தி அப்படின்னு சொல்றார். புறத்தை சித்தி முதலாக இருப்பவள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். புறம் அப்படின்னா இது அம்பிகைக்குள்ளேய திரிபுரங்களை சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அம்பாள் தான், திரிபுர சுந்தரி தான் எல்லாமாக இருக்கின்றாள் அப்படின்னு இதுல அந்த கருத்தை எடுத்து சொல்ல வருகின்றார் அபிராமி பட்டர். இந்த 29வது பாடல்ல நாமளும் அம்பாள் கிட்டக்க எல்லாமாக இருக்கக்கூடிய நீயே எனக்கு என்னை ஆட்கொள்ள வேண்டும்னு அவள்கிட்ட வேண்டி கேட்டுக்கணும். எல்லாமே தரக்கூடியவள் அவள் தான். அப்போ எந்த சித்தி கிடைத்தாலும் அதை உலக நன்மைக்காக பயன்படுத்தும் போது அந்த சித்தி கூட என்ன மாறின்றது, நல்லதாக பலன் கொடுக்கிற, இல்லாட்டாக்கா மாறி அவளே அழிச்சிடும். அதனால சித்தியாக நம்ம எதை கேட்கணும், என்னன்னா அம்பாளைத்தான் கேட்கணும். சித்தி தழைக்கும் அப்படின்னு அது வேண்டாம். சித்தியாக இருக்கக்கூடியவள் அவளையே கேட்டால் எல்லாமே நமக்கு சேர்ந்துடும். அவளையே வேண்டி சரண் புகுவோம். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம். அபிராமி அன்னைக்கு ஜெய்.